வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை கொடுக்கக்கூடிய பழம் பப்பாளி பழம் அப்படின்றது உண்மைதான். இந்த பழம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். ஆனால் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது நமக்கு நிறைய தீமைகளையும் கொடுக்கும்ன்றது தெரிஞ்சுக்கோங்க. பப்பாளி பழத்தில் விட்டமின் ஏல தொடங்கி விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே வரைக்கும் ஏராளமான விட்டமின் சத்துக்கள் காணப்படுது. இதனுடன் கலோரிகள் நமக்கு இருக்குது. கொழுப்பு, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் போன்ற உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்கும். இந்த பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிடும்போது செரிமான அமைப்பு நமக்கு சீராக இருக்க ஆரம்பிக்கும். இது தவிர நிறைய மருத்துவ குணங்கள் கிடைக்கும். அதாவது பப்பாளி சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையை கியூர் பண்ணும், புற்றுநோய் பிரச்சனையை கியூர் பண்ணும், இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும், ரத்தத்தில் ரத்த செல்களை பிளேட்லெட்டுகளை அதிகரிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது பப்பாளி இலையினுடைய சாறு. அப்போ பப்பாளியும் பப்பாளி இலை சாறையும் அளவுக்கு அதிகமாக உட்கொள்வது உடல்நிலையை கெடுக்கும். இது ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தருதோ, அதாவது ஆரோக்கியமான நன்மைகளை எந்த அளவுக்கு கொடுக்குதோ அந்த அளவுக்கு தீமைகளையும் கொடுக்கும். அந்த தீமைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம ஒரு நாளில் எவ்வளவு பப்பாளி சாப்பிடணும், எந்த அளவுக்கு பப்பாளி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஒரு நாளைக்கு 100 கிராமில் ஆரம்பித்து 120 கிராம் அந்த அளவுக்கு தான் நம்ம பப்பாளி சாப்பிடணும் அப்படின்றத நிபுணர்கள், மருத்துவ நிபுணர்கள் ஊட்டச்சத்து நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. ஸோ இந்த அளவு சாப்பிட்டோடைய நமக்கு ஆரோக்கியம் தான். இந்த அளவை விட அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அதுக்கு நமக்கு பப்பாளி பழம் நன்மை கொடுக்கறதுக்கு பதிலாக தீமையை தான் கொடுக்கும். இதை தவிர பப்பாளி இலையினுடைய அந்த சாறு, அந்த ஜூஸ் நீங்கள் குடிக்கணும் அப்படின்னா தினமும் 5 ஸ்பூன்லேருந்து 6 ஸ்பூன்கள் மட்டுமே போதும். பப்பாளியை நீங்கள் எப்போதுமே சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும். இல்லைனா நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது 2லிருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடி மற்றும் அல்லது 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் சாப்பிடும்போது அதுக்கும் பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கேப் இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கணும். ஸோ அளவோடு தான் நீங்கள் பப்பாளி சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது இது நிறைய தொந்தரவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிடும்போது அது உங்களுடைய உணவு குழாயை சேதப்படுத்தும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளியில் லேட்டெக்ஸ் மற்றும் பாப்பைன் என்ற கலவை இருக்குது. இது கார்போஹைட்ரேட், கொழுப்பு மற்றும் புரதத்தை உடைக்கக்கூடிய வேலையை செய்து, ஆனால் அளவுக்கு அதிகமாக பப்பாளி பழம் சாப்பிடுவது தொண்டைக்கு சேதம் விளைவிக்கும், அபாயத்தை அதிகரிக்கும், உணவு குழாயை சுருங்க வச்சிரும் அப்படின்றத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அளவோடு பப்பாளியை சாப்பிடுங்க. பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படலாம். ஸோ லூஸ் மோஷன் உங்களுக்கு ஏற்படும். பப்பாளியை அதிகமாக சாப்பிடுவது உடல் நலத்திற்கு கேடு. அதன் அதிகப்படியான நுகர்வு காரணமாக வயிற்றுப்போக்கு மற்றும் செரிமான அமைப்புக்கு சேதம் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் இருக்குது. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உணவை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்குறதுக்கு மலம் விலக்கியாகவும் செயல்படுது. அதனால் வயிற்றுப்போக்கில் நமக்கு இருக்காது. அந்த பிரச்சனையை கியூர் பண்ணிக்கலான்றதுக்காக பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு லூஸ் மோஷன் வர ஆரம்பிக்கும். சர்க்கரை நோய் மருந்தோட தவறுதலாக கூட நீங்கள் பப்பாளி சாப்பிடாதீங்க. இப்போ நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு நீரிழிவு மருந்து, அந்த சுகருக்கான மெடிசின்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பப்பாளி பழம் சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதுக்கு காரணம் பப்பாளியில் சர்க்கரை நோய் எதிர்ப்பு தன்மை இருக்குது. இதனுடைய பயன்பாடு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிச்சிடும், பிரச்சனையை ஏற்படுத்திடும், அபாயத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. அதனால் சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கான மெடிசின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய மருத்துவரை அணுகி ரத்தத்தில் எந்த அளவுக்கு சர்க்கரையினுடைய அளவு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய பரிந்துரையின் பேரை தான் நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கணும். நீங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரத்தத்தை மெலிப்பவர்கள் பப்பாளி பழத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில மருந்துகளை பப்பாளியை உட்கொள்வதும் மருந்துகளோடு சேர்த்து பப்பாளியை நம்ம சாப்பிட்றதெல்லாம் பாதகமான விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ், இந்த பக்க விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தலாம். குறிப்பாக ரத்தத்தை மெலிக்கக்கூடிய அல்லது பிளேட்லெட் எதிர்ப்பு மருந்துகள்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதிக அளவு பப்பாளி எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த பப்பாளியில் விட்டமின் கே சத்து இருக்குது. இது உங்களுக்கு அந்த மெடிசின்ஸோட சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பித்து இடையூறை விளைவிக்கலாம். ஸோ பக்க விளைவுகள் எதனா உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உயர் புரத உணவுகள், அந்த ஹை புரோட்டீன் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய பப்பைன் சில புரதங்களினுடைய செரிமானத்தில் குறுக்கிடலாம். இறைச்சி போன்ற உயர் புரத உணவுகளோட பப்பாளியை இணைக்கிறத நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா இது ஒரு சிலருக்கு அஜீரணத்துக்கு வழிவகுக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தோம்னா ஹை புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் அது கூட பப்பாளியை சாப்பிடக்கூடாது. தயிரோட நம்ம பப்பாளி இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே.
இப்போ பால் வந்து நம்ம தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதேபோல வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இப்போ தயிரையும் வந்து நம்ம பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. மில்க் ப்ராடக்ட்ஸோட நம்ம பப்பாளி வந்து சேர்க்கவே கூடாது. இது மாதிரி சேர்த்தோம் அப்படின்னா, செரிமான அசௌகரியம் நமக்கு ஏற்படும். அப்போ குறிப்பா நமக்கு வந்து அந்த குமட்டல் உணர்வு, வாந்தி போன்ற உணர்வெல்லாம் ஏற்படும். அஜீரணம் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும். செரிமானம் வந்து நமக்கு கடுமையாக பாதிக்கப்படலாம். அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை பப்பாளியோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பப்பாளி வந்து ஒரு குறைந்த கொழுப்பு இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானம் ஆகிறதுல சிக்கலம் ஏற்பட்டு அஜீரணத்துக்கு இது உங்களுக்கு வழிவகுக்கும். பப்பாளி அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு தோல் எரிச்சல் வந்து ஏற்படலாம். ஒவ்வாமை எதிர்வினை அலர்ஜி உங்களுக்கு ஏற்படலாம். கருப்பை சுருக்கங்கள் வந்து பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய அபாயமும் இருக்குது. அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது கருச்சிதைவு கூட ஏற்படலாம். அதனால் நீங்கள் வந்து இப்போ பெண்கள் குறிப்பாக வந்து அந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் மருத்துவரை அணுகி தான் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். நீங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரோட்டினீமியா என்று சொல்லக்கூடிய தோல் நிறமாற்றம் நோய் உங்களுக்கு ஏற்படும் பப்பாளி பழத்தை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா. இந்த கரோட்டினீமியா அப்படின்னா என்னென்னா உள்ளங்கால்கள் மற்றும் உள்ளங்கைகளில் மஞ்சள் நிறம் மாதிரி தோணும். இதுதான் தோல் நிறமாற்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பப்பாளி அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக பப்பாளி வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடும்போது உங்களுக்கு சளி தொந்தரவுகள், ஆஸ்துமா, மூச்சடைப்பு, அதில் மூச்சு இறைப்பு, மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் பப்பாளி வந்து அளவோடு தான் வந்து சாப்பிட வேண்டும். பப்பாளியோட நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோட இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம். ஸோ பால் பொருட்களோட பப்பாளியை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க மக்களே. அதை வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பால், தயிர், வெண்ணெய், பாலாடை கட்டி போன்ற எந்த ஒரு மில்க் ப்ராடக்ட்ஸ் அந்த பால் பொருட்களையுமே பப்பாளியோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் பால் பொருட்களை ஜீரணிக்க கஷ்டப்படும். இதனால் செரிமான அமைப்பு பாதிக்கப்படும். மேலும் வாயு பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படும். அதனால் நம்ம பப்பாளியையும் பால் பொருட்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டையையும் பப்பாளியும் நம்ம ஒன்றா சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட பிறகு முட்டை ஒருபோதும் சாப்பிடக்கூடாது. இதனால் பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்க நேரிடுவோம். அதாவது மலச்சிக்கல், வாந்தி, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு உண்டாகலாம். சிட்ரஸ் பழங்களை பப்பாளியோட இணைத்துக் கொள்ளக்கூடாது. ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களோட பப்பாளியை சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள் பப்பாளியில் வந்து விட்டமின் சி எல்லாம் நிறைந்திருக்கு. இது ஒன்றாக அந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அசிடிட்டி அல்லது நெஞ்செரிச்சலை வந்து ஏற்படுத்தும். அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஏற்படும். அதனால் நம்ம அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ பப்பாளி வந்து நீங்கள் அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதிக புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு எப்படி நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த நீரோடு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. பப்பாளி சாப்பிட்ட உடனே ஒருபோதும் சில்லான வாட்டர் வந்து நீங்கள் குடிக்கக்கூடாது. இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றம் அந்த மெட்டபாலிசம் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். இப்போ நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னா வெதுவெதுப்பான தண்ணீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லைனா நார்மல் வாட்டரை வந்து எடுத்துக்கலாம். ஒருபோதும் சில் வாட்டரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. குளிர்ந்த நீரை குடிக்கக்கூடாது. நிபுணர்களுடைய கூற்றுப்படி பப்பாளியை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா பப்பாளியில் நார் சத்து, பப்பைன் போன்ற நொதிகள் இருக்கிறதால அளவுக்கு அதிகமாக பப்பாளியை சாப்பிடும்போது வயிற்றுப்புறணியில் எரிச்சல் அடைய ஆரம்பிக்கும். தளர்வான மலத்தை எல்லாம் பப்பாளி பழம் ஏற்படுத்தும். இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு பப்பாளி பழம் உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. அதனால் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.